ஜூலை 31, 2025 பெங்களூர்ல இருக்க பன்னரிகேட்டாவோட ஃபாரஸ்ட் ஏரியா அது. நேரம் அப்ராக்சிமேட்டா ஈவினிங் 5:30 கிட்ட இருக்கும். அங்க விறகு பொறுக்கிற ஒருத்தர் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வழியா நடந்து போயிட்டு இருக்க தூரத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் புகமூட்டமா இருக்கிறத பாக்குறாரு. காட்டுக்குள்ள புகை தப்பாச்சேன்னு பதறி போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்க வேகமா அதை நோக்கி நடந்தவர் அங்க ஏதோ ஒரு பொருள் எரிஞ்ச நிலையில கிடக்கிறத கவனிக்கிறாரு. எங்க அந்த நெருப்பு சரியா அணையாம பக்கத்துல இருக்க செடி கொடிகளை பிடிச்சுக்கிட்டு பத்தி எரிய ஆரம்பிச்சிருமோன்னு பதறி போய் அதை அணைக்க ஓடுறாரு. ஆனா அதுல இருந்து சில நொடிகள்ல அவரோட பதட்டம் பயமா மாறுது. பிகாஸ் அவர் அங்க பார்த்தது பாதி எரிஞ்ச நிலையில இருந்த ஒரு மனித உடல். அதை பார்த்து உடம்பு நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து போனவர் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திட்டு பக்கத்துல இருக்க புலிமாவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. அந்த காலை அட்டன் பண்ண இன்ஸ்பெக்டர் கிட்ட நடுங்குற குரல்ல பேசின அந்த நபர் அவர் அங்க பார்த்த காட்சியை பத்தி சொல்றாரு. இதை கேட்டு ஷாக் ஆன அந்த இன்ஸ்பெக்டர் இது அந்த 13 வயசு பையனா மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு அவரோட போலீஸ் டீம் கிட்ட சொல்லிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்புறாரு. அடையாளம் தெரியாத ஒரு பாடி கிடக்குன்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டரோட மைண்ட்ல வந்த அந்த 13 வயசு பையன் யாரு? இன்ஸ்பெக்டர் பயந்த மாதிரியே பாதி எரிஞ்ச நிலையில காட்டுக்குள்ள கிடந்த பாடி அந்த பையனோடது தானா? இன்கேஸ் அது அந்த சின்ன பையனோட பாடி தான் அப்படின்னா அவனோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? யார் காரணம்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம இன்னைக்கு ஷோரன் ரிப்போர்ட்ஸ்ல பார்க்க போறோம்.